புனித வனத்து சின்னப்பர் திருத்தலமானது புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தின் கீழ் கிபி 1898ஆம் ஆண்டு உருவான திருத்தலங்களில் ஒன்றாகும். இது தென்னிந்தியாவில் சென்னையிலிருந்து 177 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் டு திருக்கோயிலூர் நெடுஞ்சாலையில் உள்ள மாம்பழப்பட்டு என்ற ஊரின் தெற்கு திசையில் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கல்பட்டு என்ற இவ்வூரானது தெளி, கக்கனூர் போன்ற ஊர்களைப் போன்று முகையூர் பங்கின் கீழ் வந்தது. அருட்திரு அந்தோணியடிகள் காலத்தில் புனித வனத்து சின்னப்பர் காட்சி தந்ததின் காரணமாக இத்திருத்தலமானது உதயமானது. பக்தர்கள் பெரும் கூட்டமாக வருவதைக் கண்டு அருட்திரு செல்வநாதர் அவர்கள் புதுவை மக்களிடம் சென்று நிதி திரட்டி 1901ஆம் ஆண்டு முதலாக திருவிழா நடத்தப்பட்டு இந்த புனித பகுதி திரியாத்திரை தலமாக சிறப்பிக்கப்பட்டது. திருத்தலத்தின் காரணமாக கல்பட்டுக்கு அருகில் உள்ள தெளி கிராமமானது கல்பட்டை உள்ளடக்கிய தனிப்பங்காக பிரிக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்டது. பங்கு திருவிழா ஜூலை 31ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை, ஜனவரி 16ஆம் தேதி புனித வனத்து சின்னப்பர் திருவிழா, ஜூன் 13 புனித அந்தோணியர் திருவிழா. சிறப்பு நிகழ்வு: ஒவ்வொரு வருடமும் தவ காலத்தில் 5வது வெள்ளிக்கிழமை மாம்பழப்பட்டிலிருந்து கல்பட்டு வரை பரிகார சிலுவப்பாதையானது மறை மாவட்ட வட்டார அளவில் எல்லா பங்கு தந்தர்களும் இறை மக்களும் இணைந்து சிலுவப்பாதையை நடத்துவார்கள். சாட்சியும் மாட்சியும் மற்றும் காணாமல் போன மாடுகளும் சுமார் கிபி 1898ஆம் ஆண்டு கல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கல்யாணாயர் குடும்பத்தைச் சேர்ந்த சுப்பிரமணிய ஐயர் ஒரு நாள் புதர்களுக்கு இடையே காணாமல் போன மாடுகளை தேடி வந்த போது மலையில் தூப நறுமணமும் மணி ஓசையும் சிலுவை அடையாளமும் தோன்றி மறைவது போன்ற காட்சிகளை கண்டு வீட்டிற்கு சென்றார். இரவு நித்திரையில வெள்ள குதிரையில துறவி போன்ற ஒருவர் தோன்றி, வனத்து சின்னப்பர் நானே, பகலில் காட்சி கண்ட இடத்தில் மாடுகள் கிடைக்கும் என கூறியதை கனவில் கண்டார். காலையில் எழுந்து கிறிஸ்தவ சமுதாயத்தைச் சேர்ந்த சூரப்ப வாத்தியாருடைய மகன் கலங்காணிமுத்து என்பவரிடம் சென்று நடந்ததை சொன்னார். அவருடன் இன்னும் சிலர் சென்று அதே மலையில் மீண்டும் அந்த அற்புத காட்சிகளை கண்டதுடன் மாடுகளும் கிடைத்தன. இந்த அதிசயம் நடந்த இவ்விடத்தில் உண்மையிலேயே புனித வனத்து சின்னப்பர் எழுந்தருளியுள்ளார் என்பதை உணர்ந்த மக்கள் மலை அடிவாரத்தில் உள்ள முட்செடிகளையும் புதர்களையும் சுத்தம் செய்து மேடையும் அமைத்து சிலுவை ஒன்றை நட்டு மண்கூடு விளக்கேற்றி நாள்தோறும் புனித வனத்து சின்னப்பரை வணங்கி பக்தியுடன் வேண்டி பலவிதமான அற்புதங்களையும் வரங்களையும் பெற்றனர். இந்த செய்தி எங்கும் பரவி பக்தர்கள் கூட்டமாக திரண்டு இத்திருத்தலம் நாடி வந்தனர். புனிதரின் மகிமையை திரளான மக்கள் ஒன்று கூடி கொண்டாடினர். சிற்றாலயமும் சொரூபம் வந்த வரலாறும் பக்தி மிக்க பங்கு குருவான முகையூரில் பணிபுரிந்த அருட்திரு அந்தோணியடிகள் காலத்திலேயே மேற்கூறப்பட்ட புனித வனத்து சின்னப்பருடைய புதுமையில் நடைபெற்றது சிறப்புமிக்க ஒன்றாகும். இவர் புனித வனத்து சின்னப்பருக்கு மகிமை சேர்க்கும் விதத்திலே சிற்றாலயமாக கூரை ஆலயத்தை அமைத்து தந்தார். புனிதரின் சுரூபமானது இல்லாததனால் பக்தர்கள் பார்த்து ஜெபிக்கவும் இவ்வாலயத்தில் வைக்கவும் தந்தையின் முயற்சியால் பிரான்சு தேசத்திலிருந்து புனிதரின் சுரூபம் வரவழைக்கப்பட்டது. சுரூபம் வந்த வரலாறு: விழுப்புரத்திற்கு பார்சலில் வந்த புனித வனத்து சின்னப்பரின் சொருப பெட்டியை ஏற்றி வந்த புகைவண்டி மாம்பழப்பட்டு ரயில் நிலையம் வந்து நின்றது. பிறகு மீண்டும் புறப்பட ஆரம்பித்த போது புகைவண்டி இயங்கவில்லை. ரயில் இயக்குநர்கள் என்ன காரணம் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு பெட்டியிலும் சோதனை செய்தார்கள். பின்பு பார்சல் பெட்டி அருகில் சென்றபோது அருகில் உள்ள பகுதிக்கு வந்த பார்சலை இறக்கி வைத்தார்கள். அந்த பார்சலில் முகையூர் பங்கு என்ற பெயரிலே பார்சல் ஒன்று இருப்பதை பார்த்து இறக்கி வைத்தார்கள். அப்போது திடீரென ரயில் இயங்க தொடங்கிவிட்டது. இந்த மகிழ்ச்சியிலேயே மீண்டும் புனித வனத்து சின்னப்பரின் சொரூபம் உள்ள பார்சல் பெட்டியை புகைவண்டியிலே ஏற்றி புறப்பட ஆரம்பித்த போது புகைவண்டி புறப்படவில்லை. எனவே ரயில் இயக்குநர்கள் அதிசயமாக பார்த்தார்கள். எனவே அந்த பார்சல் பெட்டியை மாம்பழப்பட்டு ரயில் நிலையத்திலே இறக்கி வைத்துவிட்டு முகையூர் பங்கு தந்தையிடம் இச்சம்பவத்தை அறிவித்தார்கள். இதனை கேட்ட பங்கு தந்தை அருட்திரு அந்தோணியடிகள் அந்த பார்சலை முகையூருக்கு மாட்டு வண்டியில் கொண்டு வரும்படி வண்டியோடு ஆட்களை அனுப்பி வைத்தார். மாட்டு வண்டியில் அந்த பார்சலை ஏற்றி வைத்து முகையூருக்கு ஓட்டிச் செல்ல முயன்ற போது அந்த மாடு அங்கு செல்லவில்லை. பிறகு மாடுகள் போகிற போக்கிலேயே விட்டுவிட்டார்கள். அது நேராக கல்பட்டு வந்து கூரை ஆலயத்தின் முன்புற வாசலில் நின்றது. பின்பு எல்லோரும் அந்த பெட்டியை திறந்து சுரூபத்தை மகிழ்ச்சியோடு தூக்கி வந்து இந்த கூரை ஆலயத்தில் வைத்து புனித வனத்து சின்னப்பரின் பெருமையை புகழ்ந்து பேசினார். புனித வனத்து சின்னப்பரின் வாழ்க்கை குறிப்பு: முதல் வனவாச துறவி. பிறப்பு பார்த்தீங்கன்னா கிபி 227 எகிப்தில் பிறந்திருக்காரு. இறப்பு பார்த்தீங்கன்னா கிபி 342 புனித வனத்து சின்னப்பர் துறவி மடம், எகிப்து. ஏற்கும் சமயம் கத்தோலிக்க திருச்சபை, கிழக்கு மரபு வழி திருச்சபை, ஓரியண்டல் மரபு வழி திருச்சபைகள். முக்கிய திருத்தலங்கள்: புனித வனத்து சின்னப்பர் துறவு மடம், எகிப்து. புனித வனத்து சின்னப்பர் திருத்தலம் கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டம். நினைவு திருவிழா ஜனவரி 15 கொண்டாடப்படுகிறது. கல்பட்டு திருத்தல திருவிழா
ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 8 வரை கொண்டாடப்படுகிறது. சித்தரிக்கப்படும் வகை 2 சிங்கம், ஈச்சமரம், காகம். பாதுகாவல் சென்ட் பெஃபோலோ நகர், பிலிப்பைன்ஸ். கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டம்.